ஒரு திறமையான பெண்மணி, ஒரு அரசியல் ஆளுமை உள்ள ஒரு திறமையான பெண்மணி, ஒரு கலைநயம் உள்ள, ஒரு போல்டா பேசக்கூடிய, ஒரு கள நிலவரம் தெரிஞ்ச ஒரு பெண்மணி. சோ அவங்கள நான் கேக்குறேன், இன்னைக்கு அவ்வளோ அமைச்சர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்க கூட தகுதி இல்லையா? இன்னைக்கு திமுகன்றது, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்ன்றது இன்னைக்கு பெண்களை எந்த அளவுக்கு நசுக்கி அவங்க அடக்கி வச்சிருக்காங்க. ஆளுமுறை அடக்குமுறை, ஹைட் ஆஃப் அடிமைசம் அப்படின்றதுக்கு திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஒரு பெரிய சான்றிதழ். அவங்க சொல்ல முடியாம அவங்க ஒரு கவிதையிலேயே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கவிதையை சொல்றேன். அப்பா சொன்னார் என பள்ளிக்கு சென்றேன், அப்பா சொன்னார் என பள்ளிக்கு சென்றேன், தலை சீவினேன், சில நண்பர்களை தவிர்த்தேன், சட்டை போட்டுக் கொண்டேன், பல் துலக்கினேன், வழிபட்டேன், கல்யாணம் கட்டி கொண்டேன், காத்திருக்கிறேன் என் முறை வரும் என. அவங்களோட ஏக்கம் ஆதங்கம் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்கன்றது இந்த கடைசி லைன், காத்திருக்கிறேன் என் முறை வரும் என. அதாவது தானும் ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு வரும் என்று காத்திருப்பதை கவிதை மூலமா சொல்லியிருக்காங்க.